ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த செய்தியானது மிகவும் ஒரு வருந்தத்தக்கதான ஒரு செய்தி. இன்றைக்கி இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் குஜராத் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆன ஏர் இண்டியா AI 171 ஃப்ளைட் இது லண்டனுக்கு புறப்பட்டு இருந்தது. இந்த ஃப்ளைட் ஆனது குஜராத் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து லண்டனுக்கு டேக் ஆஃப் ஆன நிலையில் 5 நிமிடங்களுக்குள்ளாக ஒரு கிராஷ் எதிர்பாராத விதமாக விபத்திற்குள்ளாக சிக்கியது. இந்த விமானத்தில் மொத்தம் 242 பயணிகள் பயணித்திருந்தார்கள். இந்த விமானத்தில் 230 பயணிகளும் 10 க்ரூ மெம்பர்ஸ் மற்றும் 2 விமானிகள் ஆகியோர் பயணித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த விமானம் இன்னைக்கு குஜராத்தில் லண்டனுக்கு டேக் ஆஃப் ஆன ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாக விபத்திற்குள்ளாகி அதிலிருந்த 242 பயணிகளும் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. இந்த விமானத்தில் 169 இந்தியர்களும் 53 பிரிட்டிஷ்காரர்களும் 7 போர்ச்சுகீசிய பயணிகளும் மற்றும் சில கனடா தேசத்து பயணிகளும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த விமானமானது அகமதாபாத்தில் இருக்கிறதான BJ மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதான அந்த டாக்டர்ஸ் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் இருக்கிறதான அந்த ஹாஸ்டலில் போய் இந்த விமானம் மோதி இருக்கிறது, கிராஷ் ஆகிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலில் இருந்ததான ஒரு சில டாக்டர்ஸ் கூட உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது, அஞ்சப்படுகிறது. இன்னும் கரெக்டான அந்த உயிரிழப்பு நம்பர்ஸ் வெளியே வரவில்லை. அது தொடர்ந்து அறிக்கையில் வெளிவரும் என்று நம்பப்படுகிறது. நம்முடைய இந்தியாவின் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கிறதான ராம்மோகன் நாயுடு அவர்கள் இந்த சிச்சுவேஷனை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கார், கண்காணித்து வருகிறார். மாலை 5 மணிக்கெல்லாம் அவர் விமான விபத்துக்குள்ளான அந்த இடத்துல போய் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அந்த இடத்துல நடக்கிறதான காரியங்களை அவர் கண்காணித்து அறிவுரைகளை வழங்கி வருகிறார். தேவைப்பட்ட உதவிகளை அங்கே செய்து வருகிறார். பிரதமர் மோடி அவர்களும் திரு நாயுடு அவர்களை அழைத்து தொலைபேசியில் அழைத்து விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். ஏர் இந்தியாவோட சேர்மனாக இருக்கிறதான திரு N. சந்திரசேகரன் அவர்கள் இந்த விபத்தை உறுதி செய்திருக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்ததான அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கடினமான நேரத்தில் இதில் பயணித்த ஒவ்வொரு குடும்பங்களோடும் தன்னுடைய எண்ணங்கள் இருப்பதாகவும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் என்றும் தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஒரு சில ஹைலைட்ஸ் நம்ம பார்க்கலாம். அகமதாபாத் போலீஸ் கமிஷனர் திரு GS மாலிக் அவர்கள் இந்த விபத்தில் எவருமே உயிர் பிழைக்கவில்லை என்பது போல் தோன்றுகிறது என்கிறதான தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். விபத்திற்குள்ளான இந்த விமானமானது போயிங் நிறுவனத்தின் விமானமாகும். போயிங் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட விமானம். போயிங் நிறுவனமானது தொடர்ந்து ஏர் இண்டியாவோட தொடர்பில் இருந்து வருகிறது. தங்களுடைய அனைத்து விதமான சப்போர்ட் ஆதரவுகளையும் ஏர் இண்டியாவுக்கு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள் போயிங் நிறுவனமானது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான திருமதி சோனியா காந்தி அவர்களும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை உயிரிழந்தவர்களுக்காகவும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்காகவும் தெரிவித்திருக்கிறார். அவர்களோடு தன்னுடைய எண்ணங்கள் இருப்பதாக தன்னுடைய அனுதாப செய்தியில் கூறியிருக்கிறார் திருமதி சோனியா காந்தி அவர்கள். இந்த இன்சிடென்ட்டை முன்னிட்டு ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை அகமதாபாத் ஏர்போர்ட்டில் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9974111327. மறுபடியும் சொல்கிறேன், 9974111327. இந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் பாதிப்படைந்தோர், அந்த விமானத்தில் பயணித்தோரின் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, இந்த விபத்தை குறித்ததான ஒரு சில எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா இந்த ஹெல்ப்லைனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக இருக்கிற கெய்ர் ஸ்டாமர் அவரும் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த விமானத்தில் பயணித்து உயிரிழந்தவர்களுக்காக தெரிவித்திருக்கிறார். இந்த விமானத்தில் நிறைய இங்கிலாந்து நாட்டுக்காரர்களும் பயணித்திருந்தார்கள். 59 பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் பயணித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களை நினைவில் கொள்வதாக அந்த நாட்டின் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் தன்னுடைய அனுதாப செய்தியில் கூறியிருக்கிறார். ஸோ ஏர் இண்டியா சார்பாக ஒரு ஹாட்லைன் நம்பரை பேசஞ்சர் இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 1800569144. இந்த ஹாட்லைன் நம்பருக்கு நீங்கள் ஏதாவது பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த ஹாட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இந்த விமான விபத்தில் குஜராத் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு விஜய் ரூபானி அவர்களும் சிவியர் இன்ஜுரி, அதாவது பலத்த காயமடைந்ததாக நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சில செய்தி குறிப்புகளில் அவர் மரணமடைந்து விட்டதாகவும் செய்திகள் வருகிறது. இன்னும் சரியான தகவலானது இன்னும் வரல. அதற்காக நாம் வெயிட் பண்ணலாம், அது வரைக்கும் பொறுத்திருக்கலாம். ஸோ திரு விஜய் ரூபானி
முன்னாள் முதலமைச்சர், குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சரும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இந்த விமானத்தில் லண்டனில் தங்கியிருக்கிறதான தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக இந்த விமானத்தில் பயணிக்க இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ புதுசாக வந்த இன்ஃபர்மேஷன் படி போலீஸ் கமிஷனர், அகமதாபாத் சிட்டியோட போலீஸ் கமிஷனர் GS மாலிக் அவர்கள் 204 உடல்களை கண்டெடுத்ததாக கூறியிருக்கிறார். ஸோ ஐடியலாக 204 உயிரிழப்புகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஸோ ஒரே ஒரு சர்வைவர், அதாவது இந்த விபத்தில் சிக்கிய ஒரே ஒரு ஆள் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. ஸோ இந்த விபத்தில் உயிர் பிழைத்ததான அந்த நபர் 40 வயதான ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர், பிரிட்டிஷ் நேஷனல் என்பது குறிப்பிடத்தக்கது. இது முதல் கட்ட தகவல் ஆகும். ஸோ எங்களோடு இணைந்திருங்கள். மேலும் பல தகவல்களை, அந்த தகவல்கள் வரும்பொழுது உங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய அந்த வீடியோஸில் அறிவிக்கிறோம். அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள். எங்களோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த சோகமான தருணத்தில் விபத்தில் உயிரிழந்ததான அனைத்து உயிர்களுக்கும் எங்களோட சேனலோட சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்கள், ஆழ்ந்த இரங்கல்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு சோகமான விஷயம். இது ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இழப்பு என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த இழப்பை யாராலும் சரி கட்டவோ ஈடாக்கவோ முடியாது. என்ன காசு கொடுத்தாலும், என்னதான் இழப்பீடு கிடைச்சாலும் அந்த உயிர்களுக்கு அது ஈடாகாது. ஆனால் அந்த உயிர்கள் இன்று ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இந்த சோகமான தருணத்தில் இந்தியா முழுவதும் அவர்களுடைய குடும்பத்தினரோடு இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து இந்த சேனலும், தமிழில் நான் இந்த சேனலும் அந்த குடும்பங்களோடு நிற்கிறது. எங்களுடைய ப்ரேயர்ஸில் உங்களை நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த தருணத்திலிருந்து, இந்த கடினமான தருணங்களிலிருந்து அனைவரும் வெளிவர நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.